இந்த உலகமே ஒரே ஒரு போராட்டத்தை திரும்பி பார்த்தாங்க. அது ஜல்லிக்கட்டு போராட்டம். அதன் பிறகு இந்த உலகம், குறிப்பாக இப்போது இந்தியா திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படியே இந்த நிலைமை போயிட்டே இருந்துச்சுன்னா உலகம் திரும்பி பார்க்கும். இந்திய விவசாயிகளுடைய போராட்டம், அது பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊடகங்கள் சொல்றாங்களே, அதில் எவ்வளோ பெரிய உண்மைத்தன்மை இருக்கிறது? இந்த விவசாயிகள், பல லட்ச விவசாயிகள் ஏன் போராடி கொண்டு இருக்கிறார்கள்? அரசாங்கம் அவர்களுடைய கோரிக்கையை மறுப்பதற்கான காரணம் என்ன? பல கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். விவசாய மசோதா பாகம் 2. முதல் பாகத்தை பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். அதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ விவசாய மசோதா அப்படின்னு சொல்லும்போது அதில் 3 விதமான மசோதாக்கள் திருத்தம் செய்யப்படுகின்றன, இல்லாட்டி சட்டமாக மாற்றப்பட போகின்றன. அதில் முதல் சட்டம் அப்படின்னு சொல்லும்போது FPTC, அதாவது ஃபார்மர் ப்ரொடியூஸ்ட் ட்ரேட் அண்ட் கொமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது சட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ், FAPAF அப்படின்னு அழைப்பார்கள். மூன்றாவதாக எசென்ஷியல் கமோடிட்டிஸ் பில், அதாவது EC அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ இந்த FPTC அப்படிங்கிற அந்த மசோதா, அந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்படி இந்த வாணிபத்தை செய்ய வேண்டும், வியாபாரத்தை செய்ய வேண்டும், விவசாயிகள் எந்தெந்த மூலையில் எப்படி செல்ல முடியும், இதற்கு இடைத்தரகர்கள் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறத முழுவதுமாக விவாதிக்கக்கூடிய ஒரு மசோதாவாக FPTC அப்படிங்கிற மசோதா இருக்கிறது. இரண்டாவது மசோதா அப்படின்னு சொல்லும்போது அது கான்ட்ராக்ட் ஃபார்மிங், அதாவது கொஞ்சம் முன்பணம் கொடுத்து எனக்கான வேலையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளிடம் சொல்வது. அப்படி இல்லையா, உன்னுடைய விளைபொருட்களை நான் வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு விதமான கான்ட்ராக்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவதாக இருப்பது தான் எசென்ஷியல் கமோடிட்டி, EC அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல முதல் விஷயத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இடைத்தரகர்கள் இல்லை, எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய அரசாங்கம் சொல்கிறது, BJP அரசாங்கம் சொல்கிறது. இடைத்தரகர்கள் இல்லாமல் நாங்கள் இப்போதே எங்களுடைய விற்பனையை செய்து வருகிறோமே, இதற்காக தனியாக ஒரு மசோதா வேண்டுமா அப்படின்னு சொல்றது விவசாயிகளுடைய போராட்டத்தில் முதல் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இப்போ எத்தனை விவசாயிகள் இருக்கிறார்கள், போராட்டம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது, இந்த ஒரு கேள்விக்கு நாம் வர வேண்டும். ஏன்னா பல மீடியாக்கள் இதை பத்தி இன்னும் பேசவே தொடங்கல. ஸோ விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த கொரோனா காலத்தில் வளர்ச்சி அடைந்த ஒரே ஒரு துறை விவசாயத்துறை மட்டும்தான். அதுவும் கடந்த ஒரு காலாண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா 3% வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமா இந்தியாவினுடைய வளர்ச்சி -7ல் இருக்கு. அதுல வளர்ச்சி அடைந்த துறை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலமும் விவசாயத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஸோ அந்த விவசாயிகள் அங்கே போராடுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா இது அரசியல் காரணத்துக்காக எதிர்கட்சிகள் தூண்டி விட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு நபர்களுக்காக இருக்கட்டும், இல்ல இது நம்முடைய போராட்டம் கிடையாது, தமிழக விவசாயிகளுக்கும் அந்த விவசாயிகளுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, இல்ல ஒற்றுமை கிடையாது, ஸோ நாம இதை பத்தி கண்டுக்கிட வேண்டாம் அப்படின்னு யார் சொன்னாலும் சரி, இல்ல நான் இதை பத்தி பேச மாட்டேன்னு சொன்னாலும் சரி, உனக்கும் எனக்கும் சாப்பாடு தரும் விவசாயிகள் அங்கே ரோட்டில் தெருவில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்காக தடுப்பு, போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் தடுப்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தடுப்புல அடுப்பு ஏத்தி அவங்களுக்கு தேவையான சப்பாத்தியை சுட்டு சாப்பிட்டு இருக்காங்க அங்க இருக்கிற விவசாயிகள். ஸோ பஞ்சாப் விவசாயிகள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. டெல்லி முழுவதுமாக இப்போது விவசாயிகளுடைய அந்த கூட்டம் நெருங்கிக் கொண்டே ரொம்ப பெரிய அளவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. 1000 2000 அப்படின்னு சொன்ன விவசாயிகள் இப்போது லட்சக்கணக்காக கூட தொடங்கிவிட்டார்கள். இன்றுடன் இந்த போராட்டம் மிக பெரிய அளவில் வளர தொடங்கி 5வது தினமாக மாறுகிறது. டெல்லியினுடைய முதலமைச்சர் ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறார், விவசாயிகளிடம் எவ்வளவு சீக்கிரமா பேச முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா பேசுங்க அமித்ஷா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க, என்னால முடியாது, நான் டிசம்பர் 3ஆம் தேதி வேண்டுமானால் பேசுகிறேன். இல்ல நீங்க பேச வேண்டும் என்றால், உடனடியாக பேச வேண்டும் என்றால் உங்களுடைய போராட்ட களத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயிகள் அதுக்கு சொல்றாங்க, டெல்லியில நீங்க கொடுக்கிற போராட்ட களம் என்பது ஓபன் ஜெயில், அங்க போராடி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒலிக்க வேண்டும் என்றால் நாங்கள் நினைக்கும் இடத்தில் போராட்டம் நடத்துகிறோம். இந்த இடங்கள் யாவை, இவர்கள் நினைக்கும் இடங்கள் யாவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெல்லி இருக்கு, அதை சுற்றி பல மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு வரக்கூடிய அந்த நுழைவாயில்கள் இருக்கு பாருங்க, அதைத்தான் இவர்கள் போராட்ட களமாக மாற்றி இருக்கிறார்கள். சோ கிட்டத்தட்ட 5 நுழைவாயில்களையும் நாங்கள் மூடி விடுவோம், விவசாயிகளுடைய போராட்டம் அங்கே வந்து விடும், டெல்லி முழுவதுமாக மூடப்படும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில் இப்போது விவசாயிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதே அமித்ஷா அவர்கள் வேறொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, நீங்க இப்படி போராட்டம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொரோனா வைரஸ் விவசாயிகளிடையே பரவ ஆரம்பித்து விடும், எனவே இந்த போராட்டம் தேவையற்றது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அமித்ஷா அவர்களே, ஹைதராபாத்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த எலெக்ஷனுக்காக நீங்க போறீங்க, அப்படி போகும்போது அங்கே பல லட்சம் நபர்கள் கூடுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை உங்களுடைய அமைப்பை வெளியில விடுகிறது, அவங்களுக்கு கொரோனா வராதா? பீகார் எலெக்ஷனா இருக்கட்டும், இல்லாட்டி பல விதமான ரத யாத்திரைகள் வேல் யாத்திரைகளாக இருக்கட்டும், அங்கே கூட
கூடாத கூட்டமா விவசாயிகளுக்காக கூட போகிறது அப்படிங்கிறது பரவலாக இங்கே வைக்கப்படும் ஒரு கருத்தாக இருக்கிறது. சோ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் விவசாயிகள் ஏன் போராடுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கணும். இதுல பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் கூடுதலாக போராடுகிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. ஆனா எல்லா விவசாயிகளுடைய பங்களிப்பும் அங்கே இருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் அந்த லெட்டர் கொடுத்தாங்க பாருங்க, நாங்க விவசாய அமைப்புடன் பேச தயாராகி கொண்டிருக்கிறோம், ஆனா இந்த பஞ்சாப் விவசாயிகளுக்காக மட்டும் அப்படின்னு சொல்லி பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கோலிட்டு இல்லாட்டி அதை மட்டும் உறுதிப்படுத்தும் விதமாக பஞ்சாப் விவசாயிகளுடைய போராட்டம் அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவசாய மசோதா வெளியில வந்துருச்சுன்னா சட்டமாக மாறிவிட்டது என்றால் அது பஞ்சாபை மட்டும் கிடையாது, தமிழ்நாடையும் பாதிக்கும். சோ விவசாயிகளுக்கு அங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது, இல்லாட்டி அவங்க வைக்கிற கேள்விகள் இருக்கு. ஒரு மசோதா அப்படிங்கிறது கேள்விகள் கேட்பதற்காகத்தான். அந்த கேள்விக்கான சரியான புரிதலும் பதில்களும் வந்துவிட்டால் போராட்டம் என்பது இங்க தேவை கிடையாது. நேரடியா இந்த பாருப்பா மிஷன் சக்தியை நாங்க அறிவித்து விட்டோம், ஒரு சேட்டலைட் எங்களால் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்ற நம்முடைய பிரதமர் இருக்கிறார். அதாவது நேரடியா டிவிக்கு முன்னாடி வந்து பேசுகிறார். அதே மாதிரி நிறைய தடவை டிவிக்கு முன்னாடி வந்து பேசியிருக்கிறார். சோ அந்த ஒரு கான்செப்டை ஏன் விவசாயிகளுக்காக காண்பிக்க கூடாது? விவசாயிகள் வைக்கிற முதல் மற்றும் முக்கியமான கோரிக்கை எம்எஸ்பியை இது கை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எம்எஸ்பி அப்படின்னு சொல்லும்போது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம்எஸ்பி கிட்டத்தட்ட 23 பொருட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல 2 பொருட்களுக்கு தான் இப்போதும் அரசாங்கம் அதை வழிநடத்தி செல்கிறது. இது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பாகம் ஒன்றிலே பார்த்து விட்டோம். சோ இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறது குறைந்தபட்ச தொகை, அதாவது 1 கிலோ அரிசிக்கு கவர்மெண்ட் இத்தனை ரூபாய் கொடுக்கும், ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளவு பணத்தை தரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வருடத்திற்கு 2 முறை தீர்மானிப்பார்கள். அப்படி தீர்மானிக்கும் அந்த விலையை விட குறைவாக யாராலும் அரிசியை வாங்க முடியாது. இதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இப்ப இருக்கிற சட்டம் அதை ஏபிஎம்சி சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் ஆக்ட், ஏபிஎம்சி அப்படின்னு சொல்ற அந்த சட்டத்தின் படிதான் இந்த எம்எஸ்பி அப்படிங்கிறதுலாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லும்போது உழவர் சந்தை அப்படிங்கிறது உங்க மனசுல வரட்டும். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இந்த உழவர் சந்தையில தேர்ட் பார்ட்டிஸ் இல்லாட்டி நடுநிலையாக நிற்கக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க. அவங்கள புரோக்கர்ஸ், இடைத்தரகர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க விவசாயிகளிடமிருந்து பொருளை வாங்கி பல நபர்களுக்கு விற்பனை செய்வார்கள். ஆனா அங்க நடக்கக்கூடிய ஏலம் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் ஏபிஎம்சி அப்படின்னு சொல்றது ஒரு மோனோபோலியா விளையாடுது. அங்க இருக்கிற இடைத்தரகர்கள் தான் கூடுதலான லாபத்தை எடுக்கிறார்கள். இதை மறுக்க முடியாது. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனையை நம்ம தெரிந்து கொண்டு அதை சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ஏபிஎம்சி மார்க்கெட்டுக்கு பதிலாக ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒரு ரீஜன்ல இருக்கோம். நான் சென்னையில் இருக்கேன்னா நான் சென்னையில் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை சென்னையிலேயே விற்க வேண்டும், அங்க இருக்கிற மண்டியிலேயே கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற சட்டம் என்ன சொல்லுது? இப்ப புதுசா போட சட்டம் என்ன சொல்றாங்க? நீங்க சென்னையில இருந்து பெங்களூருக்கு கூட உங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், இல்ல அங்க வந்து விற்பனை செய்து கொள்ளலாம், அதற்கு தனியான வரி எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா போராட்டம் நடத்தக்கூடிய அந்த விவசாயிகள் வேறொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்களே. 1976 வருடம் இதே பஞ்சாப் விவசாயிகள் ஜோனல் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் உங்களுடைய விளை பொருட்களை விற்க வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த ஜோனல் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு எதிராக போராடுகிறார்கள். மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்படுகிறது. 40 நாட்கள் தொடர்ந்து அந்த பிரச்சனை ஓடுகிறது. அது கலவரமாக மாறுகிறது. 1450க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்படுகிறார்கள். 40 நாட்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு இந்த கேஸ் விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்த நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். எக்காரணம் கொண்டும் ஜோனல் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது விவசாயத்துறையில் இருக்கக்கூடாது. ஒரு விவசாயி நினைத்தால் இங்கு இல்ல எங்கு வேண்டுமானாலும் இந்தியாவுக்குள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம் அவனுடைய விளை பொருட்களை அப்படின்னு சொல்றாங்க. சோ 1977 இது நடைபெறுகிறது. அதற்காக 2020 புதிய ஒரு சட்டம் எதற்கு அப்படின்னா ஏபிஎம்சி அப்படிங்கிற அந்த சட்டத்தை நீங்கள் இத்தோடி மூடி முழுக போகிறீர்களா? எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எங்களுக்கு கிடைக்காம போயிடுமா? இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அமித்ஷா அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இல்ல நாங்க ஏபிஎம்சி சட்டத்தை தனியாலாம் குறி வைக்கல, இல்ல இந்த மாதிரி எம்எஸ்பியை நிறுத்த வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு கிடையாது, அதை நிறுத்தவும் மாட்டோம் அப்படிங்கிறத பரவலா 1-2 இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகளுடைய போராட்டம் இப்போது தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. நேரடியா மக்கள் முன்னாடி வந்து அந்த டிவியில வந்து சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை எதுவுமே இல்லையே. எதிர்கட்சிக்கும் அங்க வேலை இல்லை, விவசாயிகளை ஒன்றிணைக்கக்கூடிய பல யூனியன்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் வேலை இல்லை. நீங்கள் காலம் தாழ்த்த விவசாயிகளுடைய போராட்டம் இது ஒட்டுமொத்த இந்தியாவை பாதிக்கக்கூடிய ஒரு போராட்டமாக மாறும். சோ எம்எஸ்பிக்காக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மட்டும் அதிக அளவு இங்கே பங்கெடுக்கிறார்கள் அப்படின்னா இந்த போராட்டம் முதல்ல தொடங்கினது பஞ்சாப் ஹரியானா டெல்லியில் உள்ள அந்த நுழைவாயில் தான். பஞ்சாப் ஹரியானா அப்படின்னு சொல்லும்போது கோதுமை அரிசி அதிக அளவு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலங்கள். சோ கோதுமை அரிசி அப்படின்னு சொன்னேன் பாருங்க, 23 பொருட்களுக்கு எம்எஸ்பி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருந்தது. அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது 23 பொருட்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கம், நம்முடைய மாநிலங்கள் அந்த 23 பொருட்களை படிப்படியாக குறைச்சு 2 பொருட்களுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள். அதுதான் கோதுமையும் அரிசியும். சோ கோதுமையும் அரிசியும் அதிக அளவு ஏற்றுமதி செய்யக்கூடிய மாநிலத்தில் இருக்கும் விவசாயிகள் என்ன நினைக்கிறார்கள்? எம்எஸ்பி பாதிக்கப்படும், நாம் அதிகமாக போராட வேண்டும். அதற்காகத்தான் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் அதிக
அளவு போராடுகிறார்கள். இது மறுக்க முடியாத உண்மை. ஆனா அதே நேரத்தில் அந்த 21 பொருட்கள், மீதம் இருக்கும் 21 பொருட்கள் இருக்கு பாருங்க, அது காட்டனா இருக்கட்டும், இல்லாட்டி பல விதமான எடிபிள் ஆயில்ஸா இருக்கட்டும், இவங்கெல்லாம் சேர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்றால் இந்தியா ஸ்தம்பித்து விடும். சோ 2 பொருட்களுக்கு மட்டும் கிடையாது, பல பொருட்களுக்கும் நீங்க எம்எஸ்பி கொடுக்கணும். இங்கே தனியார்கள் வந்து விடுவார்கள். அடுத்ததா அவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை, தனியார்கள் கையில் இது போய்விடும். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஈசி என்பதுதான் எசென்ஷியல் கமோடிட்டிஸ், அத்தியாவசிய பொருட்கள். இந்த அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பொருட்கள் அந்த லிஸ்ட்டை வந்து அரசாங்கம் எப்ப வேணாலும் மாற்றி அமைக்கலாம். அத்தியாவசிய பொருட்களுடைய அந்த லிஸ்ட்ல இருந்து பெரிய வெங்காயமும் உருளைக்கிழங்கும் போன 1-2-3 மாதங்களுக்கு முன்பாக நீக்கப்பட்டு விட்டது. ஸோ பெரிய வெங்காயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பெரிய வெங்காயத்துக்கு விலையேற்றத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்டிலையும் நார்மலாக மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், இல்லாட்டி அப்பர் மிடில் கிளாஸ்லாம் நமக்கு தெரியாது, நாமெல்லாம் வெங்காயம் யூஸ் பண்ணுறோம்ப்பா. வெங்காயம் யூஸ் பண்ணாத ஏதோ சில வெங்காயங்கள் இருக்குது, அது வேற விஷயம். ஸோ இந்த வெங்காயம் யூஸ் பண்ணுறதுனால ஒரு கிலோ வெங்காயம் போன வாரம் வரை 70 ரூபாய் 80 ரூபாய், அதற்கு முன்பாக ஒரு மாதத்திற்கு 110 ரூபாய். அத்தியாவசிய பொருள் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு பொருள் இப்போது அத்தியாவசிய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவித்த காரணத்தினால் இதை ஸ்டாக் வச்சுக்கிடுவாங்க. யாரு? இந்த விவசாயிகளிடமிருந்து ஏபிஎம்சி மார்க்கெட் இல்லாமல் ஒரு நபர் பான் கார்டு வழியாக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பொருளை வாங்க முடியும். இதுதான் இப்போது இந்த விவசாய மசோதா சொல்லும் சட்டம். சோ நாம் பான் கார்டை காண்பித்து விவசாய பொருட்களான அத்தியாவசிய பொருட்கள் இல்லாத பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். இப்படி வாங்கி என்னுடைய கோடவுன்ல நான் என்ன செஞ்சலாம்? ஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். அதுலேருந்து 2 பொருட்களை வெளியில தள்ளிவிட்டு அதை நீ எவ்வளவு வேணாலும் ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அது மனிதர்களை எந்த அளவுக்கு பாதிக்கும். ஸோ மனிதர்களை, சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் கார்ப்பரேட்டுக்கு ரொம்ப பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். தேவையில்லாம அது செயற்கையாக சில விலையேற்றத்தையும் இல்லாட்டி விலை குறைவையும் அங்கே அவர்கள் ஏற்றுவார்கள். அதன் காரணமாக விவசாயமும் பாதிக்கும், நுகர்வோரும் பாதிப்பார்கள். இங்கே கார்ப்பரேட் என்பது கூடுதலாக வந்து விளையாடக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் ஏற்படுத்தி தரும். இதுதான் விவசாய மசோதா சொல்கிறது அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். ஆனா நம்ம அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க? தேவையான பொருட்களை ஸ்டாக் பண்றதுக்கான கோடவுன்ஸ் நம்மகிட்ட இல்ல. இது எந்த அளவுல நியாயம்? நம்முடைய நாடு விவசாயத்தை நம்பி இருக்கும் நாடு என்று பலருக்கும் தெரியும். தெரியாத நபர்கள் இங்கே ஆட்சியில் இருந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ விவசாய பொருட்கள் ரொம்ப நாளா இங்க ஸ்டாக் பண்ணி வைக்க முடியாதுன்னு தெரியும். அப்படின்னா இவ்வளவு நாள் ஆளுகின்ற காங்கிரஸ், பிஜேபி அரசாங்கங்கள் என்ன செய்தன? அதை தான் நம்ம கேட்கிறோம். ஸோ விவசாய பொருட்களை பாதுகாக்க முடியாத ஒரு இந்திய நாட்டால் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம் அப்படின்னு சொல்றதை எப்படி நம்மால் சொல்ல முடியும்? இந்த கேள்விக்கான விடை மட்டும் கிடைத்து விட்டது என்றால் அரசாங்கத்தின் கீழோ இல்லாட்டி பல நபர்கள் இந்த மாதிரி குடோன் வச்சிருக்காங்க, இதன் வழியாக நீங்க விவசாய பொருட்களை சேமித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துச்சுன்னா கார்ப்பரேட்டுக்கு இங்க தேவையில்லாம போயிருமே. அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவங்களே இதை பார்த்து கொள்ளலாமே. இந்த ஒரு கேள்வியும் இந்த ஒரு கோரிக்கையும் விவசாயிகளிடம் இருந்து வருவது எதேச்சையான ஒன்றுதான். ஏன்னா அவங்க விளைவிக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், அதற்கான ஊதியத்தை கேட்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது. என் பொருளுக்கு நான் தான் விலை நிர்ணயம் செய்வேன் அப்படின்னு சொல்றது பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆனா விவசாயிகளுக்கு அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியுமா? அது கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல விவசாயிகள் இருக்கும்போது அவர்கள் கேள்விக்கான பதிலை நம்முடைய அரசாங்கம், இப்போது ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கம் நிச்சயமாக பதிலாக கூற வேண்டும். அது ஒட்டுமொத்தமா எல்லா மனிதர்களுக்கும் கேட்க வேண்டும். அதுல நிறைய நன்மைகள் இருக்கு, நான் இல்லனே சொல்லல. ஆனா ஒட்டுமொத்தமா இந்த விவசாய மசோதாவை எதிர்ப்பதற்கு பதிலாக விவசாயிகள் வைக்கின்ற அந்த கோரிக்கைகள், அவங்க கேட்கின்ற கேள்விகளுக்கான பதிலை மட்டும் கூறிவிட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஒரு மசோதா நல்ல ஒரு மசோதாவாக மாறும். ஓகே, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் அமைப்பு எது? அந்த அமைப்பை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆல் இந்தியா கிஷான் சங்கர்ஷ் கோஆர்டினேஷன் கமிட்டி, AIKSCC என்று அழைப்பார்கள். ஸோ இந்த அமைப்புக்கு கீழ் தான் 300க்கும் மேற்பட்ட விவசாய நலச்சங்கங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஒன்றாக இருக்கிறார்கள். இவங்களுடைய தலைமையில் தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய தலைமை அப்படின்னு சொல்லும்போது 2018 வருடம் இவங்க தயாரித்து கொடுத்த 2 விதமான தனிநபர் மசோதா என்பது நம்முடைய பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. அதுல முதல் மசோதா என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு தயவுதாட்சணியும் இல்லாமல் விவசாயிகளுடைய ஒட்டுமொத்தமான கடன் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். நிலம் இருக்கும் இல்லாத விவசாயத்திற்காக கடன் வாங்கியிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை. அடுத்தது அவங்க வச்சிருக்கிற கோரிக்கை எம்எஸ்பி, அதாவது அவங்களுக்கான அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற 2 விதமான மசோதாக்கள். இது சரியா பாஸ் ஆகல. ஏன்னா இது சொன்னது ஒரு எம்பியா இருந்தாலும் அவர் ஒரு மினிஸ்டரா இல்லாத ஒரு காரணத்தினால் இந்த தனிநபர் மசோதா என்பது சட்டமாக இல்லாமல் போய்விட்டது. அதுல முதல் சட்டத்தை அமல்படுத்தினால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா? மகாராஷ்டிரால மட்டும் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மேல விவசாய கடனை வாங்கியிருக்கும் நபர்கள் விவசாயிகளே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி முறைகேடுகள் நடைபெறுகின்றன.
அரசாங்கம் ஒதுக்கும் பணம் விவசாயிகளுக்காக போக வேண்டும் அப்படின்னு நினைச்ச பணம் எல்லாமே பலவிதமான கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் இல்லாட்டி தனிநபர்களுக்கும் வட்டிக்கு கொடுப்பவனுக்கும் போய்கொண்டே இருக்கிறது. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. விவசாயிகள் இல்லாத ஒரு மனிதன் விவசாய கடன் வாங்கியிருந்தான் என்றால் அவனுக்கான கடுமையான தண்டனையை கூட்டுங்கள். அப்படி செய்யும் போது அந்த கடன் விவசாயிகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்முடைய அரசாங்கம், நம்முடைய மாநில அரசாங்கம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் சில விஷயங்கள். இதை செய்தாலே போதும், விவசாயமும் விவசாயத்தை நம்பியிருக்கும் விவசாயிகளும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவார்கள். அதை விட்டு வெறும் வாக்குக்காக மட்டும் நான் விவசாயிகளுக்காக இருப்பேன், விவசாயியின் கூட நிற்பேன், நான் விவசாயியின் நண்பன் அப்படிலாம் சொல்றத நம்புறதுக்கு இப்ப யாரும் தயாராக இல்லை. விவசாயிகளுடைய போராட்டத்தை எல்லாருமே பேச தொடங்கும் ஒரு நாள் மிக விரைவாக வரும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுடன் இந்த ஒரு பதிவை முடித்து வைக்கிறேன். முழுவதுமாக விவசாய மசோதாவை ரத்து செய்ய வேண்டாம், அதுல இருக்கிற குறைகள், விவசாயிகள் கேட்கும் கேள்விகள், இதற்கான விடையை நேரடியா நம்முடைய அரசாங்கமோ அரசாங்கத்தை சார்பில் இருக்கும் அரசியல்வாதிகளோ மக்களுக்கு சொல்லி புரிய வையுங்கள். இல்ல அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க இங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னதெல்லாம் இன்னும் எங்களுக்கு கேட்கலங்க, நேரடியா வந்து சொல்லுங்க. நிச்சயமா இந்த போராட்டம் நின்றுவிடும். இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.